சேலம் மாநகரின் மையப்பகுதியில் இயங்கி வரும் இந்த வ.உ.சி. சந்தைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சிறு குறு வணிகர்களும் பொதுமக்களும் வந்து செல்லும் முக்கிய இடமாக இருக்கிறது. காய்கறி, பூ, பழங்கள், மீன், இறைச்சி என பல்வேறு விதமான கடைகள் ஒரே இடத்தில் இயங்கி வருவதால் அங்கு சேரும் குப்பைகளின் அளவும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. நாள்தோறும் டன் கணக்கில் குவியும் குப்பைகளை 5 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே அகற்றுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குப்பை நாத்தம் நம்மளால இருக்க முடியலைங்க. இந்த குப்பைக்கு என்ன விடுதலையோ நீங்க முடிவு செஞ்சு கொடுங்க. நம்மளால இந்த குப்பை நாத்தல பிள்ளைங்களை வச்சு எங்களால இருக்க முடியல. ஊடிங்க தான் எங்களுக்கு விட்டாலும் கெதி கிடையாது. நான் என்ன பண்றீங்களோ முடிவு பண்ணி கொடுங்க. எங்களுக்கு குப்பை கொட்டக்கூடாது. குப்பை அதுவும் அதே மாதிரி குப்பை கொட்டினா எதனா நடவடிக்கை எடுப்போம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வந்து செல்லும் இடமான இந்த சந்தையில் மலை போல் குவிந்திருக்கும் குப்பைகள் முகம் சுழிக்கும் வகையில் அமைந்திருக்கின்றன. அதோடு காய்கறி மட்டுமல்லாது இறைச்சி கழிவுகளும் ஒரே இடத்தில் கொட்டப்படுவதால் பொதுமக்களுக்கு எளிதாக நோய் தொற்று பரவும் சூழல் உருவாகியுள்ளது. வெளியே இருந்து கொண்டாந்து டெம்போல கொண்டாந்து கொட்டுறாங்க. டெம்போல கொட்டுறப்ப எதுக்கு கொட்டுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இங்கிருந்து அள்ளுறாங்க. வண்டி புல்டோசர் வந்து ஜேசிபி வந்து அள்ளிட்டு இருக்குது. அள்ளிட்டு இருப்ப டெம்போல கொண்டாந்து குப்பையை கொட்டுறாங்க. கல்லிட்டு மறுபடியும் கொண்டாந்து அள்ளுறாங்க. அப்போ இவங்க அள்ள வேண்டியது, அவங்க கொண்டாந்து கொட்ட வேண்டியது. அது என்ன பிரயோஜனம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. குடியிருக்கிறது முடிய மாட்டேங்குது. அது நீங்கள் தான் ஆவணம் பண்ணணும். நானும் இது வரைக்கும் பல தடவை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். கம்ப்ளைண்ட் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. கவுன்சிலர் எல்லாம் சொல்கிறாங்க. கேட்டாக்க வேற ஏதாவது சொல்கிறாங்க காரணம். சந்தையில் குவிக்கப்படும் குப்பைகளை நாள்தோறும் அகற்ற வேண்டும் என பலமுறை புகார் தெரிவித்தும் சேலம் மாநகராட்சி நிர்வாகம் அதற்காக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பயங்கரமான துணமாவட்டம். சேலத்தின் மத்திய பகுதி இது. சேலம் வ.உ.சி. மாவட்டம் பேக் சைடு. சேலத்தின் மத்திய நம்ம மாநகராட்சியிலிருந்தும் சரியானபடி யாரும் குப்பை எடுக்கிறது இல்லைங்க. எடுத்தாலும் நிறைய குப்பைங்க சேர்ந்துட்டே இருக்கு. அதே மாதிரி சரியானபடி மாநகராட்சியோட திச்சி போறதெல்லாம் இல்லை. திச்சே இல்லை. 2 பக்கம் திச்சே இல்லாமல் இருக்கு. அது சரியா கட்டுவாங்க பார்த்தா எனக்கு கட்டவே இல்லை. பல இடங்கள் அப்படியே தான் இருக்கு. அதுக்கு முறையான திச்சிகள்லாம் கட்டி அதே மாதிரி உள்ள இருந்து கார்பரேஷன்ல இருந்து வெளியே இது பண்றாங்க, கழிவு இது பண்றாங்க. அது கூட ஒரு வாட்டி ரோடு மேலேயே போகுதுங்க. அது ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. எல்லா பகுதியில இருந்த குப்பையெல்லாம் இங்க கொண்டு போடுறாங்க. பெரிய குப்பை தொட்டி. அதே இந்த பக்கம் போறவங்க வராங்க பாத்தீங்கன்னா லேடிஸ்லாம் மூக்கில் கை வச்சுட்டு தாங்க போறாங்க. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்லும் சேலத்தின் மைய பகுதியில் இருக்கும் மார்க்கெட்டின் சுகாதாரத்தை பேணி காக்க வேண்டிய அவசியத்தை இனியாவது சேலம் மாநகராட்சி நிர்வாகம் உணர வேண்டும் என்ற கோரிக்கை அனைவரின் மத்தியிலும் எழுந்துள்ளது. தமிழ்ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரகாஷ் ராஜுடன் சேலம் செய்தியாளர் எஸ்.கே. கண்ணன்.